ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பனி எஃப்எஃப் வேர்ல்ட். நான் உங்கள் லில்லி. நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வி மீன் குக் எஃப்எஃபோட பார்ட் 11 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் நான் சாரி கேட்டுக்கிறேன்டா. ஸ்டோரி என்னால் வந்து டக்குன்னு ரெடி பண்ணி போட முடியல. ஸோ எங்களுக்கு ஒர்க்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எங்களோட பர்சனல் லைஃப்பும் நாங்கள் பார்க்கணும். அதனால தான்டா சாரி. நாங்கள் சாரி கேட்டுக்கிறோம். நான் ஃபஸ்ட்டு இப்போ எங்களால் வந்து ஸ்டோரி வந்து ரொம்ப டிலே ஆகுது. அதுக்கு சாரி. அப்புறம் நான் ஏன் வீமென் குக் எஃப்எஃப் வந்து ரொம்ப டிலே பண்ணுறேன்னா, ஸோ எனக்கு இதில் வந்து பெருசாக லைக் அண்ட் கமெண்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல. எனக்கு வந்து இந்த ஸ்டோரி அப்படியே ஸ்டாப் பண்ணிடலான்னு கூட தோணுது. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல. ஸோ எப்படி இருக்குன்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிடா, இப்போ வாங்க அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் எதோட ஸ்டோரி எண்ட் பண்ணியிருந்தேன்னா, ஃபேரி, காய், லில்லி, ஃபெலிக்ஸ் இவங்க 4 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதோட தான் எண்ட் பண்ணியிருந்தேன். வாங்க அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேரி காயும் தான் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. காய் என்ன சொல்கிறான்னா, என்னன்னு தெரில ஃபேரி, ஆஃப்டர்நூன்லேருந்தே ஜேகேவை காணோம். நாங்களும் எங்கெங்கேயோ தெளிவி பார்த்துட்டோம். ஸோ எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். இப்போ ஃபேரி தான், ஆமாம் சீனியர், என்னன்னு தெரியல, ஜிமினும் வந்து ரொம்ப சேடாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரிடா ஃபேரி சொல்கிறான். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே போகிறாங்க. லில்லியை வந்து ஃபேரிக்க கவனிக்கல, கூட வர நினச்சிட்டு இது பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் லில்லி தான் அப்படியே சேடாக பாட்டில் ஹேட்டை டவுன் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. இப்போ ஃபீலிக்ஸும் வந்து போகலை, அப்படியே லில்லி கிட்ட தான் இருக்கான். இப்போ லில்லி லில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிக்ஸ் கூப்பிட்றான். லில்லி வந்து அப்படியே ஹெட்டை டவுன் பண்ண வாக்கிலே இருக்கா. ஸோ அவளுக்கு வந்து கேட்கல. இப்போ லில்லி அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, ஃபீலிக்ஸ் அப்படியே ஷேக் பண்ணுறான். ஆ ஆ சொல்லுங்கள் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஃபீலிக்ஸு செம்ம ஷாக்கு. ஏன்னா லில்லி எப்பயுமே இது மாதிரி இருக்க மாட்டா, செம்ம போல்டா துருன்னு தான் இருப்பாள். இப்போ ஃபீலிக்ஸ் தான், என்னாச்சு, சேடாக இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர். இல்லை, நீ ரொம்ப சேடாக இருக்க, உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது. என்னாச்சு, என்ன ப்ராப்ளம், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிக்ஸ் சொல்கிறான். இப்போ லில்லி தான், சீனியர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், எங்கே ஃபேரியும் காயும் வந்து அவங்க ஜேகேவை பார்க்க போயிட்டாங்க. ஸோ நீ தனியாக நின்றுட்டு இருந்த, அதனால தான் நானும் உன் கூட கம்பெனிக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிக்ஸ் சொல்கிறான். இப்போ லில்லி தான், ஓ இல்லை சீனியர் பரவாயில்ல, நீங்கள் போங்க, நான் ஹாஸ்டல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஃபீலிக்ஸ் தான், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லில்லி ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ லில்லியும் எதுவுமே சொல்லலை, ஃபீலிக்ஸ் கூடயே போயிடுறா. இப்போ லில்லி ஃபீலிக்ஸ் தான் அப்படியே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. இப்போ அங்கே போயிட்டு லில்லி என்ன பண்ணுறா, அப்படியே சேடாகவே உட்காந்துருக்கா. ஃபீலிக்ஸுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா லில்லி இந்த மாதிரி இருந்து அவன் பார்த்ததில்ல. அதனால் இப்போ என்ன பண்ணுறான்னா, ஃபீலிக்ஸ் போய் ஒரு காஃபி வாங்கிட்டு வந்து லில்லிக்கிட்ட தரான். இப்போ லில்லி அப்படியே என்னங்கிற மாதிரி பார்க்குறா. நீ ரொம்ப சேடாக இருக்குன்னு எனக்கு தெரியுது, ஸோ இந்த காஃபியை குடி. நீ வந்து என்கிட்ட சொல்லணும்னு விருப்பம் இருந்து சொல்லலாம். ஸோ இல்லையா, பரவாயில்ல, சும்மா 4 வார்த்தை, ஒரு கப் காஃபி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிக்ஸ் சொல்கிறான். இப்போ லில்லி தான் அப்படியே ஃபீலிக்ஸே தான் பார்த்துட்ருக்கா. இப்போ லில்லி லைட்டாக சிரிச்சிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி எடுத்து குடிக்கிறான். ஃபீலிக்ஸும் அதே மாதிரி தான் காஃபி குடிக்கிறான். இப்போ லில்லி பேசுகிறா, அது ஒன்றும் இல்லை, ஜிமின் எப்பயுமே என்கிட்ட வந்து இது மாதிரி ஹார்ஸாக பேசுனதில்லை. ஸோ இன்றைக்கி ஒரு மாதிரி ஹார்ஸாக பேசிட்டான், அதான் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஃபீலிக்ஸ் தான், யார், ஜிமினா? ஆமாம், ஜிமின் தான். என்ன சொல்கிற? எனக்கு தெரியல சீனியர், ஏன் அவன் அது மாதிரி பேசினான்னு. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஃபீலிக்ஸ் தான், ஏய் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இதெல்லாம் என்ன? ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே திட்டிக்கிறது, இந்த மாதிரி பேசிக்கிறதுலாம் சகஜம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிக்ஸ் சொல்கிறா. அதெல்லாம் எனக்கு தெரியும் சீனியர், நான் இல்லைன்னா சொல்லலை. ஸோ இன்றைக்கி ஜிமின் பேசுனது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவன் என்னைக்கு அது மாதிரி பேச மாட்டான், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. சரி, அதையே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காத. இந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது.
என் லில்லி எப்பயுமே என்னை அடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு என்னை ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பா. அவளை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் நல்லா இல்லை, இவளை எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு ஃபீலிக்ஸ் சொல்கிறான். இப்போ லில்லி அப்படின்னு ஒரு மாதிரி முறைக்கிறா. சீனியர், நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன், இப்போ உங்களுக்கு காமெடி ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. ஹேய் லில்லி, நான் ஒரு சீரியஸாக தான் சொல்கிறேன், காமெடிலாம் பண்ணலை, புரியுதா? இந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்கல. நீ என்னை எப்பயுமே திட்டிக்கிட்டு ரொம்ப துரு துரு துருன்னு இருப்பேன். அந்த லில்லி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும்னா பிடிக்கும்னா பிடிக்கும். இல்லை சீனியர், நீங்கள் சொன்னது எனக்கு புரியல. ஆஹா, இப்படி தான் தானாக வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதாட்டுது. இல்லை லில்லி, நீ இந்த மாதிரி துரு துருன்னு இருக்கிறது எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன். ஆஹா, சரி சரி, நல்லா தான் பேசுகிறேன் அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஃபீலிக்ஸ் தான் ஓ ஆளாச்சே, அதுக்கு தகுந்த மாதிரி ஈடு கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு ஃபீலிக்ஸ் சொல்கிறான். ஏன்னா ஒன்றும் இல்லை, காஃபி குடிச்சிட்டியான்னு கேட்டேன். குடிச்சிட்டேன். சரி சரி போகலாம் வாங்க, ரொம்ப நேரம் ஆச்சு, ஃபேரி தேடுவா அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஆமாம் ஏமாச்சானும் தேடுவான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே இந்த பக்கம் கன்வர்சேஷன் போயிட்டுருக்குடா. இப்போ அந்த பக்கம் ஃபேரி காய்ந்தான். எங்கே தான் போனானுங்கன்னே தெரியல, ஒரு ஃபோன் கூட எடுக்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃபேரிக்கு தான் பசி எடுத்துக்குது. ஐயோ பசிக்குதே, இந்த ஸ்ட்ரீட்டில் வேறு ஃபுட்டு வேறு வாசம் வேறு தூக்குதே. ஐயோ, என் வேற கேட்டா வாங்கி தருவானா என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஃபேரி ஒரு மாதிரி பேசி மைண்ட் வைஸ் கொடுத்துட்டே வரா. இப்போ இதை வந்து காய் நோட் பண்ணிடான். ஒய் என்ன சீனியர், பசிக்குதா? பசிக்கல இல்லையே, எனக்கெல்லாம் பசிக்கல. இல்லையே, ஃபேஸை பார்த்தா பசியில் இருக்கிற மாதிரி தானே தெரியுது. ஹலோ, எனக்கெல்லாம் ஒன்றும் பசிக்கல, ஆனால் லைட்டாக பசிக்குது அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ காய் சிரிச்சிட்டு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா சாப்பிட்லாம். அதெல்லாம் வேணாம், என்னை ஹாஸ்டலுக்கு கொண்டு போய் விடுங்க, நான் ஹாஸ்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறா. இப்போ காய் தான் போகலாம் சாப்பிட்டு போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அதில் வந்து அப்படியே ஆர்டர் பண்ணுறான் காய். இப்படி ஃபுல்லாக அப்படியே ஃபேரிக்கு பிடிச்ச ஐட்டமாக ஆர்டர் பண்ணுறான். ஃபேரி ஒரு நிமிஷம் ஷாக்காக பார்க்குறா. இப்போ ஹலோ சீனியர், எனக்கு இதெல்லாம் பிடிக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆஹா, உனக்கு இதெல்லாம் பிடிக்குமா? எனக்கு தெரியாது, எனக்கெல்லாம் பிடிக்குன்னு தானே நான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்ட்டு காய் சொல்கிறான். இப்போ ஃபேரி தான், அது என்ன, எனக்கு பிடிச்சது தான் ஆர்டர் பண்ணிட்டியோன்னு நினச்சேன் அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறான். ஒய், நீ என்ன மைண்ட் வாய்ஸ் கொடுக்கன்னு எனக்கு தெரியுது, உனக்கு பிடிக்குன்னு தான் எல்லாம் ஆர்டர் பண்ணேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். இப்போ ஃபேரி தான், சீனியர், எனக்கு இவ்வளோலாம் வேணாம், கொஞ்சம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா ஃபேரி அப்பாட்டில் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கா. என்னன்னா அங்கே இருக்கிறத ஃபுல்லாக ஓரளவுக்கு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடுறா. இப்போ அங்கே காய் தான் அப்படியே ஷாக்காக அப்படியே ஃபேரியே தான் பார்த்துட்ருக்கான். பசிக்கலன்னு சொன்னால் இந்த வெட்டுறா, ஐயையோ, இவ்வளோ சாப்பிட்றதுக்காகவே நான் டெய்லி வேலைக்கு போன மாட்டுதே அப்படின்ட்டு காய் மைண்ட் வைஸ் கொடுக்குறான். இப்போ ஃபேரி தான், இன்னும் சீனியர் பார்க்குறீங்க, கணக்கு வச்சுக்கோங்க, அப்புறம் நான்லாம் உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் ஃபுல்லாக ஃபுட்டு வச்சுட்டு அவார்டில் பேசுகிறா. இப்போ காய் தான், அதெல்லாம் ஒன்றும் செட்டில் பண்ண வேணாம், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். இப்போ ஃபேரி தான், நான் கொஞ்சம் தான் சாப்பிட்றேன், இங்கே பாரு இன்னும் இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறான். இப்போ அங்கே காய் பார்க்குறான், எவ்வளோ ஐட்டம் இருக்குது, இங்கே ஒரே ஒரு பிளேட்டு தானே இருக்குது, எல்லாம் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டாலே அப்படின்ட்டு பார்க்குறான். இப்போ காய் தான், ஆமாம், நான் இதை சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு இது போதும், நீ சாப்பிடு அப்படின்ட்டு காய் சொல்கிறான். இப்போ ஃபேரி சாப்பிட்டுட்ருக்கா. காய் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். நாட்டி கேல் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். இப்போ இப்படியே தான் இவங்களுக்குள்ளே இந்த பக்கம் போகுது. இப்போ அப்படியே நம்ம ஜிமின் சைட் பார்க்கலாம் வாங்கடா. இப்போ ஜிமின் அப்படியே டென்ஷனாக அப்படியே வந்து ரூமில் வந்து உட்காந்துருக்கான். அவன் ஹெட்டில் வந்து ஹேண்டை கொடுத்துட்டு, ஹே ஜிமினா, என்னடா பண்ணுன,
எதுக்குடா அந்த சீனியர்கிட்ட அவ்வளோ ஹார்ஸாக பேசினேன், அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே ஹெட்டில் ஹேண்ட் வச்சுட்டு அவன் பாட்டில் பேசிகிட்டு இருக்கான். இப்போ கொஞ்சம் டைம் ஆக இப்போ எப்படின்னா ஒரு 9:30 ஆயிடுச்சு. ஏன்னா ஜங்குக்கு எப்பயுமே 8 o'clockலாம் வந்து ரூமுக்கு வந்துடுவான். இப்போ ரொம்ப லேட் ஆகுது. இப்போ ஜிமின் தான் பார்க்குறான். என்னாச்சு, ஜங்குக்கு இன்னும் ஆளை காணோம், இந்த சீனியர் எங்கே போனார், 8:30க்கெலாம் ரூமுக்கு வந்துடுவாரே, இன்றைக்கி இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்ட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்குக்கு கால் பண்ணுறான். ஜங்குக்கு வந்து ரீச் ஆகலை. இப்போ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 10:30 ஆகுது. இப்போ ஜிமின் ரூமில் அதுக்கு இதுக்கும் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கான். ஐயையோ என்னாச்சு, இவ்வளோ நேரம் ஆச்சு, ஆளே காணோம், சீனியர் எங்கே போனீங்க அப்படின்ட்டு ஜிமின் வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு அதுக்கு இதுக்கு நடந்துகிட்ருக்கான் அந்த ரூம்லே. இப்போ டோர் நாக் ஆகுது. இப்போ டக்குன்னு என்ன பண்ணா, ஜிம்பே ஓப்பனாக வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா செம்ம ஷாக்கு ஜிமினுக்கு. ஏன்னா ஜங்குக்கு ஃபுல் போதையில் இருக்கான். அப்படியே அவனால் நிற்கவே முடியல. இப்போ எப்படி நிற்கிறான்னா, அந்த ஒரு அந்த ஃப்ளோரில் வந்து அப்படியே ஒரு ஹேண்டை வந்து ஊன்ன மாதிரி அப்படியே நின்றுட்டு அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடுறான். இப்போ ஜிமின் தான், சீனியர் சீனியர் என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே வந்து ஜிமின் மேலேயே அப்படியே ஷோல்டரில் அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படியே வந்து விழுந்துடுறான். இப்போ என்னை விடு, அவன் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டான், என்னை விடுடா, நான் போகிறேன், இனிமேல் அவன் முன்னாடியே வரமாட்டேன், என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே போதையிலே உளர்றான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே அவனால் தாங்கியே பிடிக்க முடியல, அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சிட்டு டோரை நாக் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கு அப்படியே ஒரு பக்கமாக அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படியே கூட்டிகிட்டு வந்து பெட்டில் தான் உட்கார வைக்கிறான். யாருடா நீ, போட அந்த பக்கம் போ, என்னை யாரும் டச் பண்ணக்கூடாது, என் ஜிமின் மட்டும்தான் என்னை டச் பண்ணணும், என் குள்ளச்சி மட்டும்தான் என்னை டச் பண்ணணும், வேறு யாரும் டச் பண்ணக்கூடாது, கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சீனியர், நான் ஜிமின் தான், என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன கோலம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே நிமிர்ந்து அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான். அவனுக்கு அது ஜிமின் மாதிரியும் தெரியுது. அப்படி எப்படின்னா ஜிமின் வந்து ஒரு மாதிரி மங்கலாக இருக்கிற மாதிரி தெரியறான். யாருடா நீ, பார்த்தா என் கொள்ளச்சி மாதிரியே இருக்க, ஆனால் நீ என் கொள்ளச்சில் தெரியுமா, எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருப்பான் தெரியுமா, ஆனால் என்ன அவன் பிடிக்கலன்னு சொல்லிட்டான், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, அவனை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போதையில் ஜங்குக் போதையில் வளர்றான். இப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்ன சொல்கிறதுனே தெரியல. சீனியர் என்ன சொல்கிறீங்க, என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். ஒன்றும் இல்லைடா, என் குள்ளச்சியை நான் லவ் பண்ணுறேன், அவனை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா, ஆனால் அவன் என்ன பிடிக்கலான்னு சொல்லிட்டான், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, அவன் ஏன் என்னை பிடிக்கலன்னு சொன்னான், நீ சொல்லுடா, அவன் ஏன்ட்ட என்னை பிடிக்கலன்னு சொன்னான், நான் அழகா இல்லையா, நான் ஹேண்ட்ஸமாக இல்லையா, சொல்லுடா சொல்லுடா அப்படின்ட்டு போதையிலே வளர்றான். இப்போ ஜிமினுக்கு என்ன பேசுறது என்ன பண்ணுறதுனே தெரில, அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. இப்போ ஜங்குக் தான் எப்போ பார்த்தாலும் மாமா பின்னாடியே போயிட்டுருக்கான், நான் அவனை எவ்வளோ மேன்லியாக லவ் பண்ணுறேன்னு தெரியுமா, ஏன் அது அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. டே ஜிமின், ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ ஸோ மச்டா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, யாரும் வேண்டான்னு நீ மட்டும் போதுன்னு உனக்காக இந்த ரூமில் இருக்கேன்டா, ஆனால் என்ன உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், ஏன்டா என்ன உனக்கு பிடிக்கல, நான் உன்னை என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வளர்றான். இப்போ ஜிமின் தான்,
சீனியர் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க என்ன சீனியர், நான் தான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி வந்து ஜங்குக்கை ஷேக் பண்ணுறான். ஆனால் ஜங்குக்கு அப்படியே போதையில் உளறிட்டே இருக்கான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா, அவன் ஜங்குக்கோட ஷர்ட்லாம் அப்படியே ஒரு மாதிரிலாம் எப்படின்னா ஷர்ட்லாம் அப்படியே ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும், ஒரு மாதிரி எல்லாம் அந்த எப்படி சொன்னால் ஸ்வெட் ஆகி எல்லாம் அது மாதிரி இருக்கும். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்குக்கை அப்படியே அழகாக ஒரு பக்கம் வந்து ஹக் பண்ண மாதிரி தூக்கிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு தான் போகிறான். இப்போ போயிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு அந்த சஃபரை தான் அப்படியே திறந்து விட்றான். ஜங்குக்கு மேலே அந்த தண்ணியெல்லாம் சஃபர் தண்ணியெல்லாம் படுது. ஏய் ஏய் ஏன்டா அவன் மேலே தண்ணி ஊற்றுறவன், போங்கடா அந்த பக்கம் அப்படின்ட்டு ஜங்குக்கெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் என்ன பண்ணுறான்னா, அப்படியே ஜங்குக்கோட ஷர்ட்டை ஒவ்வொன்றா அப்படியே அன்பட்டன் பண்ணுறான். இது ஜிமின்க்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏய் ஜிமினா, என்னடா பண்ணுற? ஐயோ சரி, இவர் இப்படி இருக்கிறதுக்கு நீ தான் காரணம், வேறு வழி இல்லை, நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணி அப்படியே ஜங்குக்கோட ஷர்ட்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். இப்போ என்ன பண்ணுறான்னா, ஜங்குக்கு அப்படியே நிற்கவே முடியாது. அவன் ஒரு மாதிரி அதுக்கும் இதுக்கும் அப்படியே தள்ளாடிக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவனுக்கு இன்னும் போதை குறையவே இல்லை. இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே தள்ளாடக்குள்ளே வந்து ஜிமின் மேலே அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படியே விழுந்துடுறான் அப்படின்ட்டு. இப்போ தான் ஜிமின் அப்படியே டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஜங்குக்கு அப்படியே ஜிமின் மேலே விழுந்திருப்பான். இப்போ சீனியர் ஏந்திரிங்க, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, எதுக்கு இப்படி ஆடுறீங்க, ஆடாமல் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஜங்குக்கு நிற்க வைக்கிறான். இப்போ தான் ஜிமின் ஃபுல்லாக அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். ஜங்குக்கு வந்து அப்படியே ஃபேண்ட் மட்டும் தான் வேர் பண்ணியிருப்பான், உள்ளே வந்து பனியில் எதுவும் வேர் பண்ணியிருக்க மாட்டான். அவன் பாடிலாம் பார்க்குறான். பார்த்த உடனே ஜிமின் அப்படியே ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்கான் ஜங்குக்கையே. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி இப்போ தான் அப்படியே பார்க்குறான். பார்த்தா முன்னாடி அப்படியே ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக அழகாக அப்படி இருக்கான். ஏன்னா ஜிமின் வந்து ஒரு ஒயிட் கலர் பனியன் தான் வேர் பண்ணியிருப்பான். ஸோ அந்த சஃபர் தண்ணி பட்டதுக்கும் அவன் மேலே அந்த தண்ணி சொட்டாக படுறதுக்கும் அவன் அவ்வளோ அழகாக ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக தெரிகிறான். இப்போ ஜங்குக்கு ஏய் ஜிமினா, நீயாடா, ஏன்டா என் கண்ணுக்கு எப்பயுமே நீ மட்டும் இவ்வளோ க்யூட்டாக அழகாக தெரிகிற, அப்புறம் எப்படா உன்னை என்னால் யாருக்காவது விட்டு கொடுக்க முடியும்? டேய், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறது தெரியுமா, நான் உன் மேலே உயிரே வச்சுருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஜிமினை ஃபேஸ் பார்த்தா சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் அப்படியே ஜங்குக் ஃபேஸே தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிமின் மேலெலாம் அந்த தண்ணி சஃபர் தண்ணி பட்டிருக்குண்டா, அந்த ஹேர்லாம் அப்படியே ஒரு மாதிரி மெர்ஷியாக இருக்கும். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே அந்த ஹேர்லாம் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே எடுத்து விட்டுட்டு அப்படியே ஜிமினோட ஃபேஸை அப்படியே கப் பண்ணி பிடிச்சிட்டு, ஏண்டா நீ இவ்வளோ அழகாக இருக்க, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா, உங்கள்கிட்ட பிடிச்சது எனக்கு இந்த இன்னசென்ட் தான் தெரியுமா, க்யூட்டாக பேசுவேன், ஆனால் இன்றைக்கி ஏண்டா என்னை இவ்வளோ ஹர்ட் பண்ண, ஏண்டா என்னை பிடிக்கலன்னு சொன்னேன், என்னை பிடிக்கலையாடா உனக்கு, இந்த ஜங்குக்கு பிடிக்கலையாடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜங்குக்கும் அப்படியே ஜிமினே தான் பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமின் ஃபேஸை வந்து இன்னும் இருக்க கப் பண்ணுறான். அப்படியே கப் பண்ணி பிடிச்சிட்டு அப்படியே கிட்ட வந்து அப்படியே வந்து ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிமினுக்கு கிஸ் பண்ணுறான். அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறான். இப்போ ஜிமின் அப்படியே அவன் ஐஸு அவன் எதுவுமே பண்ணல, அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டு தான் இருக்கான். அவன் பேக் கிஸ்ஸும் பண்ணலை, ஷாக்கும் ஆகலை, எதுவுமே பண்ணலை. இப்போ எப்படின்னா மேலே வந்து சஃபர்ஸ் தண்ணி ஊற்றிட்டுருக்குடா, அந்த சஃபர் தண்ணி மழை மழை மாதிரி அந்த தண்ணி வருதுடா. இப்போ அதுக்கடியில் இவங்க 2 பேர் வந்து நின்று அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, ஏன் ஜிமினா, நான் கிஸ் பண்ணால் கூட உனக்கு பிடிக்கலையா, ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையா, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா, ப்ளீஸ்ரா என்னை புரிஞ்சிக்க
அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜங்குக்கு போய் ஜிமினை கிஸ் பண்ணுறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படி கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஜங்குக்கா ஜங்குக்கா என்ன பண்ணுற, இது என்ன அப்படின்ட்டு ஜிமின் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறான். ஆனால் ஜங்குக் விடவே இல்லை, மறுபடியும் செம்மையாக கிஸ் பண்ணுறான் ஜிமினுக்கு. இப்போ அந்த கிஸ்ஸில் அப்படியே ஜிமின் மெல்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறான், அப்படியே ஜங்குக்கு பேக் கிஸ் பண்ணுறான். 2 பேருமே அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஜங்குக்கு மட்டும்தான் ஜிமின் ஃபேஸை கப் பண்ணியிருப்பான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்குக்கு அப்படியே பேக் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த கிஸ்ஸு அப்படியே எப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் போதும், செம்மையாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. 2 பேர்த்தாலுமே ப்ரீத் பண்ணவே முடியல, அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த கிஸ்ஸு பிரேக் பண்ணவே முடியல. இப்போ ஜிமினுக்கு என்ன பண்ணுறான்னா, ப்ரீத் பண்ண முடியாமல் டக்குன்னு அந்த கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கும் அப்படியே ப்ரீத் பண்ணுறான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிமினோட ஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறான். ஜிமின் எதுவுமே சொல்லவே இல்லை, அப்படியே ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கான். அந்த சஃபர் தண்ணி வந்து இன்னமும் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஜிமினை அப்படியே இழுத்து அந்த ஃப்ளோரில் அப்படியே சாய்ச்ச மாதிரி சாய்ச்சி அப்படியே 2 ஹேண்டும் ஜிமினோட 2 ஹேண்டு தூக்கி மேலே வச்சுட்டு அப்படியே ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிமினுக்கு கிஸ் பண்ணுறான். இப்போ ஜிமினும் பேக் கிஸ் பண்ணுறான். 2 பேருமே செம்மையாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே ஃபேண்ட் வேர் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் வந்து மேலே வந்து ஷர்ட் எதுவும் போடல. இப்போ அந்த ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படி கிஸ் பண்ணிவிட்டு அப்படி ஜிமினோட நெக்கில் அப்படி கிஸ் பண்ணி பைட் பண்ணுறான். ஜங்குக்கா அப்படின்ட்டு ஜிமின் மூவ்மெண்ட் பண்ணுறான். இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே 2 பக்கமும் அப்படியே கிஸ் பண்ணி நெக்கில் அப்படியே பைட் பண்ணுறான். இப்போ ஜிமின் அப்படியே ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ 2 பேர்த்து பாடியுமே ஷர்ட் இல்லைல்ல, அந்த 2 பேருமே அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. செம்மையாக அப்படியே ஹக் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி வந்து பாடி ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே அப்படியே ரப் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கும் வந்து ஜிமினோட பாடியை ரப் பண்ணுறான், ஜிமினும் ஜங்குக்கோட பாடி அப்படியே ரப் பண்ணுறான். 2 பேருமே அவ்வளோ அழகாக அப்படி ரப் பண்ணி அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த ரெஸ்ட் ரூமில் அது மாதிரி வந்து மறுபடியும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், அந்த கிஸ்ஸை அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே வெளியே வரான். வந்து அப்படியே ஜிமினை பார்க்குறான். ஜிமின் வந்து அப்படி ஒரு மாதிரி அவன் கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பிசைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி நர்வஸாக அப்படியே வெளியே வந்து அந்த பெட்டுக்கிட்ட தான் நின்றுட்டுருக்கான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே வந்து பின்னாடி பக்கமாக பேக் ஹக் பண்ண மாதிரி ஜங்குக்கு வந்து ஜிமினை வந்து ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜிமினும் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே எப்படின்னா அப்படியே பேக் சைட்லேருந்து அப்படியே திரும்பி சைடில் பார்க்குறான். ஜங்குக்கும் அப்படியே பார்க்குறான். அப்படியே 2 பேருமே அப்படியே அந்த சைடில் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், ஜிமினுக்கு ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஏன்னா அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கா சொல்லுடா சொல்லுக்குள்ளச்சு ஏன் கிஸ் பிரேக் பண்ண, வா கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கொஞ்சம் இன்னும் போதை அவனுக்கு தெரியல, லைட்டாக போதை இருக்குது அப்படி சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், இல்லை எதாக இருந்தாலும் மார்னிங் பேசிக்கலாம், இப்போ வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கும், ஏண்டா ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையா, ப்ளீஸ் ஐ நீட் யூ, எனக்கு நீ வேணும், எப்பயே வேணும், முழுசாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஜங்குக்கா என்ன சொல்கிற,
எ என்ன சொல்ற நீ? ஆமா. எனக்கு நீ முழுசா வேணும். இப்பவே வேணும். வா! அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கூப்பிடுறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஷாக்காக அப்படியே ஜங்குக்கு தான் பார்க்குறான். இப்படி 2 பேரும் பேக் ஹக் பண்ண மாதிரி தான் இருக்காங்க. இப்படி ஒரு சைடு திரும்ப மாதிரியே அப்படியே ஜங்குக்கு தான் பார்க்குறான். ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இதில் ஃபேரி லில்லி வந்து கொஞ்சம் வந்து இருப்பாங்க. ஸோ வந்து இதில் வந்து ஃபேரி காய் பேருடா, அதே மாதிரி லில்லி ஃபெலிக்ஸ் பேரு, அப்புறம் வீமின் குக் 2 பேரும் பேரு. ஸோ நான் அவங்களுக்கும் ஸ்டோரி கொடுத்து தான் ஆகணும். அப்புறம் ஏன் லில்லி ஃபேரி பேர் மட்டும் அதிகமாக இருக்குன்னு சொல்லாதீங்க. ஸோ நான் எல்லாத்துக்கும் பேர் பண்ணி ஸ்டோரி கொடுக்கணும். ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.